உயிரோடு இருக்கைக்கு வந்து அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல அன்பாக பராமரிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த உகந்த ஆத்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் செய்கிறீங்க. 10வது வருட நினைவு நாளையும் வந்து நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து அக்கா நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட விருப்பப்படியே என்னென்ன கறி வகை எல்லாம் செய்யலாம் அக்காவா? வாங்க சரியா நேரத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன நல்ல பீஸாவும் கட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. என்ன நீங்கள் சாப்பிடுவீங்க? ஆத்மா குட்டி போங்க. இதுதான் நான் சொல்றேன் சொன்னது சமைக்க வாங்கணும். நான் 5 பழைய பாப்பத்துல மாப்பிள்ளை அப்புறம் வாழைப்பழம் கேசரி செய்ய வந்தவாவும் இப்போ முழுமுரண்டு சாப்பிட போறா. வீட்லயே சமைச்சனாடி சாப்பாடு சாப்பாடு கொடுக்க சாப்பாடு வந்து இருந்தாலும் வந்து பார்க்கத்தான் போடுங்க. சாப்பாடு மிக நல்லா இருக்குது. வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சேரு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அங்கே வீட்டை தான் நிற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இந்த தினம் என்னுடைய பிளாக்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நினைவு தின நிகழ்வு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் 10 யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினமும் நினைவு தின நிகழ்வாக லண்டனில் இருக்கிறதான ரோசாக்கா, அதாவது நாங்கள் ரோசாக்கான்னு தான் சொல்கிறது. அவங்கள வந்து சரியான பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்ரா புவன், அதாவது சித்ராக்கா தான். ஸோ இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நினைவு தின நிகழ்வில் லண்டனில் இருக்கிறான மகள் சித்ரா புவன் அவர்கள் தான் இந்த நிகழ்வை வந்து செய்ய சொன்னது. நினைவு தினம் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட அம்மாவுக்கு கமலாதேவி தங்கவேலு 10வது வருட நினைவு தினத்தை தான் இந்த தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா வந்து வளமையாகவே நினைவு தினம் என்று சொல்லியிருக்க உண்மைக்குமே சைவாக்கெல்லாம் வந்து சைவ உணவு தான், வந்து வடை பாயாசத்தோடு வந்து சைவ உணவு கொடுத்து தான் அந்த நினைவு தின நிகழ்வை வந்து கொண்டாடுறது. ஆனால் அக்கா வந்து அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா சொல்லியிருந்தா ஷேரு நான் வந்து மச்ச சாப்பாடு தான் இந்த நினைவு தினத்துக்கு கொடுக்கோம்னு விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். சரி அக்கா நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட விருப்பப்படியே என்னென்ன கறி வகையெல்லாம் செய்யலாம் என்ன செய்யலாம்னு சொல்லியிருக்க அக்காவா ஒரு சில கறியெல்லாம் சொல்லியிருந்தேன். அதான் வந்து மெயினாக வந்து செய்வ சாப்பாடுன்னு சொல்லியிருக்கேன். சிக்கன் கறி சொல்லியிருந்தேன், அதோட பருப்பு அவிச்ச முட்டை கேசரி சொல்லியிருந்தேன். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய ஐட்டம் நானாகவே செய்யிருக்கேன். ஏன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து என்னட்டு நல்ல ஒரு நிகழ்வாக வந்திருக்கு. அதை வந்து நான் ஒரு எங்கண்ட ஒரு நிகழ்வாக பார்க்குறவர்கள் வந்து எங்கள்கிட்ட தந்ததுமாக அது எங்கள்ட மனசார அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் சந்தோஷமாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்மான நினைவாக செய்கிறோம்னு சொல்லியிருக்க 4 பேர் வந்து வடிவாக சந்தோஷப்பட்டு வயிறார சாப்பிட்டு போகணும். இன்னதுக்காக உண்மைக்குமே நானும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு இதில் வந்து என்னுடைய பிரயாசங்களும் அநேகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நேற்றைய தினமே நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலியை ரஜீவன் தம்பியை கொண்டு போய் பல்கலைக்கழகத்தில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கு சமையலுக்குரியதான எல்லா பொருட்கள் எல்லாம் வேண்டி கொண்டு வந்து நானாகவே என்ன சொன்னால் வந்து அக்காவுக்கு வந்து என்னுடைய சமையல் பிடிக்கும். அப்போ அந்த ஒரு விருப்பமாக இருக்கல அதை சமைச்சு இந்த நினைவு தினத்துக்கு உணவு கொடுக்கோம்ன்ற சொல்லிட்டு நானாகவே இந்த சமையலை வந்து இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கேன். அப்போ அந்த வகையில் வந்து அக்கா சொன்னதும் அக்கா சொல்லாத மண்டிக்கு இந்த வீடியோ பார்த்தாலே அக்காவுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நான் சொல்லாதெல்லாம் மிகமே சேரு செய்திருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 10வது வருட நினைவிலையும் வந்து நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறீங்க. அப்போ அதை வந்து நான் சந்தோஷப்பட்டு செய்யணுமென்றதுக்காக தான் நானும் அவ்வளோலாம் செய்திருக்கிறேன். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கமலாதேவி தங்கவேலுடன் 10வது வருட நினைவு தினத்தை தான் நாங்கள் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு அசைவ சாப்பாடு கொடுத்து நாங்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து கொண்டாட போகிறோம். அந்த வகையில் வந்து அக்கா குறிப்பாக சொல்லியிருந்தா அனுஷியாக்கா எங்களோட வீட்டு ஃபேமிலியிலேயும் வந்து அனுஷியாக்கா அப்புறம் வந்து அனு இயன்ற அளவு கூப்பிடுங்க சார் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வகையில் வந்து நான் அவையில் கூப்பிட்டது என்னுடைய சமையல் எல்லாம் அந்த முடிகிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் நீங்கள் சின்ன ஆக்களோட கஷ்டந்தான பிரச்சனையில் நான் அதை செய்து கொள்ளணும். அப்போ அந்த வகையில் வந்து கடைசி நேரத்துலேயே
அனுஷியாக்கா மூத்தக்கா வந்து சமையலுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் 12 மணிக்கே எல்லாமே முடிஞ்சுது. அறவே சமையல் முடிஞ்சது. நான் ஆக்களுக்குன்னு சொல்லி வெளியே ஆக்களுக்கும் உண்மைக்குமே நிறைய பேருக்கு நான் வளமையாகவே இங்கே காலையில் ஐயா எல்லாம் புதனாரில் இருக்குது, அவருக்கெல்லாம் காலையிலே ஃபோன் எடுத்து அவருடைய நம்பர்லாம் இருக்குது எடுத்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து நான் எல்லாம் சமைச்சதுக்கப்புறமா சொல்லும்போது சொல்லிச்சினம் நாங்கள் மன்னாருக்கு போகணும் அப்படின்னு ஒரு இடம் சொல்லிச்சினம். அதனால ஒரு சில பேர் வரையில இருந்தாலும் வந்து சொன்ன ஆக்களும் வந்து வடிவாக வயிறாக சாப்பிட்டுட்டு ஒரு சில பேர் வந்து பாசலாம் கொண்டு போயினோம். அப்போ உண்மைக்குமே அக்காவுக்கும் வந்து நான் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த 10வது வருடம்னு சொன்னால் உயிரோடு இருக்கைக்கே வந்து அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல அன்பாக பராமரிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த இறந்த ஆத்மாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் செய்கிறீங்க. 10வது வருட நினைவு நாளையும் வந்து நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து கௌரவிக்கிறீங்கன்னு சொல்லிக்க நீங்கள் எப்படி அந்த ஒரு உறவில் நீங்கள் அன்பு வச்சுருக்கிறீங்க, மரியாதை வச்சுருக்கிறீங்க, பாசம் அண்ட் எல்லாமே இந்த நிகழ்வு மூலமே நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன். அதாவது வந்து அக்கா அங்கண்ட ஃபேமிலியிலேருந்து விரும்பி சொல்லியிருக்கிறா, அவங்களும் வருவாங்க. மற்றது வந்து கேசரி எல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ நான் 14 நாள் சமையலோடு இப்போ கேசரி எல்லாம் எனக்கு செய்ய டைம் இல்லையன்று உடனடியாக ஞாபகம் வந்துச்சு. ஓகே, அக்கான விருப்பத்தை நிறைவேற்றோம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா மிஸ்டர்ஸ் வந்த சர்மீட் எடுத்து சொன்னேன், இப்படி எனக்கு கேசரி செய்து தருவீங்கன்னு சொல்ல அவள் சொன்னால் அதுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ அவள் டைம் கேசரி சொன்னோன்னா இப்போ இன்றைய தான் செய்ய போகிறேன்னு சொன்னவா காலையில் நான் கொண்டு வருவா. அப்போ எந்த வித குறையும் இல்லாமல் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நிகழ்வை பார்த்து கண்டுகொள்ளுங்க. ஓகே, இப்போ வாங்கோ இந்த காணொலிக்கு போய் இன்றைய தினம் இந்த 10வது வருட நினைவு நாளை நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாவது நாங்கள் இந்த நினைவு நிகழ்வுக்காக சமைச்சதான அந்த அசைவ உணவுகள் எல்லாம் பார்ப்போம். வாங்கோ. இந்த தினமும் நினைவு தினத்துக்கு சமைச்ச சாப்பாடுகளை நாங்கள் பார்ப்போம். அதாவது முழுக்க என்னுடைய கைவண்ணத்தில் நான் சமைச்சதான அசைவ சாப்பாடு தான். நான் வந்து அக்காவோட விருப்பத்துக்கு அமையவே அக்கா சொன்னதான மருந்து ஐட்டம் எல்லாமே செய்வது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் பொன்னி அரிசியில் சோறு சமைச்சிருக்கோம். பயங்கர ஒரு டாசர்லாம் இங்கால வந்து ரைஸ் குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு சமைச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி அதாவது அசைவ கறிக்கு வந்து ஸ்பெஷலி சிக்கன் கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கறி வச்சுக்கன். அப்புறமா வந்து பைத்தங்காய் பிரட்டல் பார்த்தீங்களா, பைத்தங்காய் பிரட்டல். அப்புறம் வந்து பருப்பு கறி. அப்புறம் வந்து தக்காளி சம்பல். ஓகே, முட்டை அவியல். அடுத்த வந்து அப்பள பொரியல், மிளகாய் பொரியல், கத்திரிக்காய், அப்படியே வந்து வாழைப்பழம். இங்கே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசரி மக்கள் சொன்னோம். அந்த கேசரி வந்து செய்ய கொடுத்த இடத்துலேருந்து வந்து கொண்டு இருக்குது. நேரடின சாப்பாடுன்னு சொன்னாவே வாழைப்பழம், அப்புறம் வந்து அப்பளம், பொரியல் இதெல்லாமே இருக்கும். அது சைவ சாப்பாடோ அசைவ சாப்பாடாக இருந்தாலும் இதில் வந்து அக்கா சொல்லாத ஐட்டமாக அப்பளம் பொரியல் நானும் சேர்த்துருக்கேன். ஓகே, பார்த்தீங்களா, இந்த இல்லாமல் நிகழ்வுக்காக நாங்கள் சமைச்சதான அசைவ சாப்பாடு. இதில் வந்து பேப்பர் லஞ்சிட்டு ஷாப்பிங் பேக்கும் வேண்டி வச்சாச்சு. அது இருக்கான்னு சொன்னால் வந்து பார்சலும் கடிச்சு சொல்லி கேட்குறவ சாப்பிட்டுட்டும் அப்போ அதனாடி அந்த ஒழுங்கும் செய்தாச்சு. பிளேட்டெல்லாம் கழுவி வச்சு அதுக்கப்புறமா தண்ணி பூசா எல்லாமே பக்காவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் 12 மணிக்கு எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் வந்து சாப்பிட எல்லாரையும் 1 மணிக்கு தான் அழைச்சிருந்தேன். வந்ததும் வடிவாக எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போக வேண்டிய எல்லா ஒழுங்குகளும் பக்காவாக செய்தாச்சு. வாங்க சரியா நேரத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன நல்ல பீஸாவும் கட் பண்ணி கொண்டுருக்குறீங்க என்ன. ஓகே, நம்மளுக்கு நல்லா இருக்கு. கஜு அப்புறம் வந்து நம்ம நெய் எல்லாம் போட்டு கம வாசனையோட சூப்பரா இருக்கு. நல்ல வாசனை இருக்குது. இப்ப சொல்லலாம் போட கேசரி ஓடர், மற்றது வந்து என்ன கேக் ஓடர் எல்லாம் செய்யலாம். அம்மாவுக்கு பர்த்டே சொன்னா கேசரியும் வந்துட்டு அக்கா சொன்னதுக்கு அமைய. ஓகே, கேசரியும் வந்துட்டு பார்த்தீங்களா.
இனிப்பா சாப்பிட்டுட்டு ஐயா விடுங்க இனிப்பா சாப்பிட்டு வடிவா சாப்பிடலாம் சிக்கன் சோறு சரி நம்ம கை கழிச்சுங்களா கூட்டுலாம் மூடு இருக்குது நீங்கள் சாப்பிடுவீங்க ஆத்துமா குட்டி போங்க ஆத்துமா குட்டி ஐயா வடிவா சாப்பிட்டு போயிடுங்க இப்போ வந்தம்மா இந்த சாப்பாடை பெருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்கல அம்மாவுக்கு அவ்வளோ கேசரி பிடிச்சி சாப்பிட்டு வந்துக்கா அது என்னன்னாக்கா லண்டனில் இருக்கா ஒரு அக்கா அம்மாவுக்கு 10வது உங்களுக்கு ஒரு மச்சா சாப்பாடு கொடுக்குறா நீங்கள் தின மண்டபத்தில் மிளக்கறியில் கொடுக்குறது இதெல்லாம் வந்து மச்ச சாப்பாடு கொடுக்க சொல்லி தான் இன்றைக்கி எல்லாரும் படியாக சாப்பிடுங்க சாப்பிட்டு லண்டன்ல இருக்காங்க கமலாதேவி அம்மாண்ட 10வது வச்சு அவர் மச்ச சாப்பாடை கொடுக்க சொல்லியிருக்கு அப்போ அதனால தான் இது அது மக்கள் ஓட வேண்டாங்க முதல் வந்தோடனே கேசரி கொடுப்போம் வேலை விருப்பம் தான் செய்யணும் நல்லா இருக்கு தானா செய்யுதுண்ணா ரெண்டு பேரும் கொண்டு வரணும் ஒரு சின்ன நீங்க தீட்டுமாமா அந்த தந்து கொண்டு வருவோம் நான் சிறசாரி நாளை செய்ய போட்டு சரி வந்தவா அம்மா சொல்லுங்க சாப்பிட்டு ஓ சரி நான் உங்களை சாப்பாடு போட்டுட்டாங்க அக்கா வாங்க அதுவா தீர்த்துறா மற்ற கொடுத்து அண்ணா என்ன மாதிரி சொன்னாக்கள் வந்துருக்கணுமோ வருவினமோ உள்ளுக்குள்ள இருங்கோ சாப்பாடு இது நான் சொன்னோடனே சொன்னது சமைக்க வாங்கணும் 5 மணிக்கு எழுப்பி எல்லாமே நானே தெரியும் சிக்கன் வச்சா இதை வச்சாங்க எல்லாம் திரும்பி அப்படியே சொல்லுவோம் சொப்பினுக்காக வண்டி ஃப்ரிட்ஜுக்காக வச்சு விட்டேன் என்னத்துக்கு அவ்வளோ சின்ன ஆக்கோட பண்ணிங்களாம் சொல்லுவா இருக்கும் சின்ன ஆக்கோட தெரியாது வேண்டாம் பாலநாடி சின்ன சமையல் தான் எல்லாம் செய்தாச்சு என்னடாவியா நீங்களும் தான் அங்கே சாப்பாடு வீட்டுக்கு சாப்பிடுங்க வீட்டை சாப்பிடுங்க எல்லாமே விருப்பத்தையே வருது நான் தான் செய்தேன் ஆனால் இந்த பழைய பாத்திரத்தில் மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட் மாதிரி நான் செய்யற மச்சாலாம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சும்மா தான் சொல்கிறேன் சமையல் நான் தான் ஸ்பெஷல் கவனிட்டு தாங்க சாப்பிடுறாங்க நல்லா அதோட பக்கத்தில் இருக்கிறோம் நீங்கள் மூணு சுவாசி எடுத்துக்கிறீங்க பிரச்சனை இல்லை அப்புறம் வாழைப்பழம் அப்போ சமையல் என்ன சொல்லுது சாப்பிட்டு முடிகிற கட்டத்தில் நான் என்ன வீடியோ எடுக்க போடாது அப்போ இந்த சாப்பாடு எதற்காண்டு தெரியுமோ நினைவு தின சாப்பாடு என்ன லண்டனில் இருக்கிற ரோசாக்காண்டு அம்மானு நினைவு தின சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்த கேசரி செய்ய வந்தவாவும் இப்போ முழுமுரண்டு சாப்பிட போகிறா சாப்பிட்டு எதில் பரவாயில்ல சாப்பிடுங்க அது சந்தோஷம் தானே என்ன எங்க மோனிகா
நான் குட்டி இப்போ சாப்பிடலையாமே நான் இப்போ தானே வந்தவா இப்போ நிறையா இப்போ சாப்பிடல டியூஷன் இருக்கா பேக்க போய்க்க சாப்பிடுவாண்ட இஞ்சால மோனிக்கா சாப்பிட்டு கொண்டிருக்கிறா என்ன சுக்கு என்ன சொல்லுது சாப்பாடு இப்போ தான் சாப்பிட விழுக்குறீங்க போடக்கண்ணே சாப்பிடுங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து உண்டரு நான் அன்றைக்கி இவங்க வீட்லேயே சமைச்சினாடி ஒரு ரெசிபி தான் சாப்பாடு எல்லாம் போட்டாச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசரியை நாங்கள் அப்படியே கொண்டு போய் கொடுப்போம் ஓகே உண்மைக்குமே இந்த நினைவு நிகழ்வு சாப்பாட்டில் வந்து எல்லாருமே கலந்து கொள்வது உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமும் நன்றி. சாப்பாடு கொடுக்குறவையால் எங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு கராத்திக்கே வந்துட்டு ரோசாக்கா அவங்களெல்லாம் ஸ்பெஷல் அழைப்பு விட்டவா இன்னைக்கு வந்து கமலாதேவி அம்மாண்ட 10வது வருட நினைவு நாளுக்கு மச்ச சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு வந்து ஒரு சில கறிகளை எனக்கு மனுவுக்கு வந்து இந்த அழைப்பு விட்ட அந்த கமலாவுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறவன். சரி இப்ப நாங்க சாப்பிடுவோம் மாமி. நாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டீங்களா? தீபங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். அடுத்த கட்டமாக வந்து சாப்பிட்டு வந்து நான் பாசல் கட்டுறதுக்கு இந்த சுவாசனைக்காக நான் சொல்லையில் கடை 2 பாசலை கட்டி கொண்டிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 10 பாசல் போயிட்டு தான் நான் வச்சு கட்டிக்க அம்மா படிவா சாப்பிடாது மாதிரி அம்மா கறி கட்டுறேன். சரி ஓகே சரி வச்சுக்கிறேன். அம்மா இருந்தாங்கோ ஆட்டோ அம்மா சரி மண்டை மாசீங்க தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சரி நீங்கள் உன்னை வேண்டுகோளை கம்மியோ நாளை வீட்டை வந்தானே அம்மாவுக்கு குடும்பம் மறுபடியா சாப்பிடு. சரி அப்படின்னா உன்னை வேண்டுகோளை கம்மியோ இருக்கா வந்து வீட்டை தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ சரி சரி அப்படி செய்வோம். ஆட்டோ வந்துட்டு போடுவாங்க. என்னன்னு சொன்னா இப்ப இந்த அம்மா என்ன சொல்றோம்னா எங்க அம்மாவே வந்து உங்களுக்கு அம்மாவுக்கு வந்து 71 வயசுன்னா இந்த அம்மாண்ட அம்மா பாத்தீங்கன்னு சொன்னா மகள் தான் இருக்கா. நான் மாசம் கொடுக்குறது இந்த அக்கா தான் உண்மைக்குமே சரியான ஒரு கஷ்டப்பட சவுக்கங்காட்டுக்கு போயிட்டு வந்து அதாவது இந்த அக்காண்டி அம்மா வந்து இவங்க அம்மா அம்மம்மாவை எல்லாம் உண்மைக்குமே அப்போ அது வந்து ஒரு சரியான கஷ்டமான நிலைமை தானே. என்னன்னால அந்த வேலை கண்டு போய் இப்படி வயசு வந்து அம்மாவுக்கு நாளான பம்பர்ஸ் எல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கா. உண்மைக்குமே இந்த அம்மாவுக்கு வந்து நீங்க அந்த மாத உதவி செய்யறது போல வயசு வந்த அம்மா அதாவது 80 வயசுக்குமே 85 வயசு அப்படி ஒரு மாத உதவியை செஞ்சா எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அம்மா பாதி பேர் வந்து சொல்றாங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மாத காசு என்ன சொன்னாங்க நல்லா நிற்கணுமா வந்தோட 1 மண்டலம் தாங்கன்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நாட்களா பேசி ஆனா இருந்தாலும் வந்து பார்க்கத்தான் போடுங்க அடிப்படை வசதிகள் சரி நான் உன்னை வேண்டுகோள் கம்மியா பார்க்கணும். சரியா சரியா ஆட்டோவும் காசு ஒரு மணி அடிச்சாலும் ஞாபகம் பண்ணி போடு. இப்படி நீங்க எல்லாம் லேட்டா வந்தா அவளை என்னென்ன அளவுல பேர் பண்ணி போடுறது சரியா என்னோட கொஞ்சம் கதைக்கும் இந்த என்ன சொல்றேன் நேரம் செலவழிப்போம். அப்ப கொஞ்சம் பேன் காத்து முன்ன கிட்ட வாங்க பக்கத்து வீட்டுக்காரதான்
குளுமையா ரெண்டாம் வந்து இருந்து வடிவா என்ன இணையதின சாப்பாடு வடிவா இருந்து சாப்பிடுவோம். கமலாதேவி அம்மா அந்த இணையது பார்த்தீங்களா இப்படி சாப்பாடு அந்த லண்டன்ல இருக்க ரோக்காக தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். எஞ்சிடுவோம் மச்ச சாப்பாடு நான் நல்லா செஞ்சு வந்துடுறா வயிறாக சாப்பிட்டுட்டு சாப்பாடு பக்கத்துல என்ன சாப்பிடுவோம் சொல்லுங்க வடிவா தரும். ஓகே இனிப்பா சாப்பிடுவோம் சரிதா. என்ன இது இன்னைக்கு பார்த்தீங்களா அந்த நியாயமான கரெக்டாக வந்தோடனே கேட்குறேன். நான் வந்து எங்கள் கேசரி கொடுக்கணும் இன்றைக்கு என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு நினைவு வேணுங்கள். அதுக்கு வந்து வளமையாக பார்த்தீங்களா மறக்கிற சாப்பாடு தான் கொடுக்குறோம். ஆனால் இந்த அக்கா வந்து 10வது வருஷம் நினைவு நாளே இப்படி மச்ச சாப்பாடுலாம் கொடுத்து இவ்வளோ சிறப்பாக செய்கிறான். இன்னைக்கு பாருங்க அந்த மகன் இவ்வளோ ஒரு பாசம் நான் கீர்த்தனா உயிரோட இருக்கேக்கா அந்த மாதிரி வந்து வடிக்கா சாப்பாடு கொடுத்து செய்யாது. சில பேர் வந்து தங்க கௌரவத்துக்காக 1வது வருஷம் 2வது வருஷம் செய்யணும். 10வது வருஷத்தையும் இவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க. உண்மையாக எத்தனை பேர் வந்தவர் இப்படி எல்லாம் கொடுக்க இப்போ சாப்பிடுறது நல்லா இருக்குன்னு நம்ம ஒவ்வொன்றா மனசார சாப்பிட்டு போய் ஒரு ஆத்மாவுக்கு சாந்தி அடையும் நல்ல விஷயம். அந்த வச்சு படிவா சாப்பிடுவோம் இருக்கு வெளியே சாப்பிட்டுலாம் இருக்கு. அந்த டீ பவர் கட்டுறாங்க சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடுவோம் சொல்றாங்க. நானும் பார்த்தியா அப்படி லேட்டா வந்துதான் பெற்றுக்கிட்டேன். உண்மைக்குமே இது வரைக்கும் நான் சாப்பிடுறது பாத்தீங்களா அவங்களோட நேரம் கொஞ்சம் செலவழிக்க முடியாது. இப்ப அம்மாவோட சேர்ந்து சாப்பிடுறதுனா பாத்தீங்களா இருங்க பாருங்க. அப்ப நான் போட்டுக்கணும். இப்பதான் மருமகள் நான் சாப்பிட்டு போனவா உங்களை வருமானம் செய்த கோமண்டுவா அது சரியா. இப்பதான் அம்மைக்கே நானும் சாப்பிட்றேன். இப்போ நிலைமை கண்ட செயல்பாடுலையும் பார்த்துருக்கேன். சாப்பாடு அம்மைக்குமே நல்லா இருக்குது. அது வந்து புதின சாப்பாடு அம்மைக்கு ஒரு மற்ற சாப்பாடுன்றது அப்போ நல்லா இருக்குது சாப்பாடு. அப்போ அம்மா வெளுக்கிட்டுங்க ரெடியாகிட்டீங்க. இல்லாமல் காது பற்றி அங்கே வந்தேன் சாப்பிடுறதுக்கு எனக்கு அந்த காது இருக்க உதவி அனுப்பி இந்த கஷ்டத்துக்கு நீங்க செய்ய. என்ன சொல்றாங்க அம்மாவுமே அதாவது இந்த புண்ணியம்மா இருக்கு நல்ல கேண்டா இருக்காங்க நன்றி யாழினி அவ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை. அப்ப சொல்லி நான் இந்த தடவை செய்வேன்னா பெருமைக்குமே இந்த அம்மா பொறுத்தெல்லாம் நிப்பாட்டு தெரியாது. சரியான கஷ்டமா இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த மாத உதவியால நமக்கு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கிறது. இப்போ அது இல்லாதனால தெரியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதான் என்ன சொல்றேன்னா திரும்பவும் அப்படி உதவியை செஞ்சா நாங்கள் நல்லா நம்ம சொல்றா. சரிதான் எனக்கு வந்து எல்லாம் சாப்பிடாது எல்லாரும் கொண்டு போறேன் ஐயா எல்லாரும் கொடுத்து விடாது கொண்டு போய் சாப்பிடுங்க. சரிதானே இதையும் கொண்டு போங்க. கலைச்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க போட்டுருவாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து கட்டத்துக்கு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் முன்னாடியே கலைச்ச அம்மாவுக்கு வந்து சரியான கஷ்டம். மற்றது வந்து நான் ஃபோனில் வந்து ஒரு சில பேருக்கு சொல்லியிருந்தேன். இன்னும் வரையில அதாவது வந்து அந்த ரஜினி அக்கா உதவி செய்வாங்க குடும்பம் அம்மைக்கான கரண்ட்டுக்கு உதவி செய்வாங்க அந்த ஃபேமிலிக்கு சொல்லியிருந்தேன். மற்றது வந்து ஜாசகம் எடுத்ததானே இன்னும் ஒரு ஃபேமிலிக்கு மற்ற ஒரு ஐயாக்கன்னு சொல்லிட்டு இந்த 3 குடும்பத்துக்கிட்டே இன்னும் காணையில் அவரோட வந்தால் நான் அவரோட வந்த காட்சியை வந்து உங்களோட நினச்சி கொள்வேன். ஆனால் இப்போ வந்து நேரம் 2 மணிக்கு மேலே ஆகிட்டு இன்னும் காணையில் சரி ஒரு சூழ்நிலை 2:30 ஆகிட்டு எவரா என்ன ஃபோனை வச்சுருக்கேன் அவர் சொல்கிறேன் 2:30 ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவோம். மற்றது என்ன சொன்னால் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து இந்த வீட்டில் இன்னைக்குமே இப்படி நிகழ்வு நடந்தது வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுவும் என்ன சொல்கிறது ஒரு உணவு வளங்களாக எல்லாருமே வந்து எல்லாரும்
வடிவாக ருசித்து சாப்பிட்டு மற்ற வந்து எத்தனையோ பேர் கிட்டத்தட்ட ஒரு 15 மாதத்துக்கு மேலேயா எல்லாருமே சாப்பிட்டவர்கள் கூட வீட்டில் இருக்கிறவங்க தாங்கன்னு சொல்லி கேட்டு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்க தானேன்னா போகணும்னு சொல்லாமல் எல்லாருக்குமே சலிக்காமல் வடிவாக சாப்பாடு கட்டி கொடுத்துவிட்டேன். மிச்சம் ஒரு 3 ஃபேமிலி கிட்ட வேற இருக்குது. ஓகே, அவர்களையும் பார்ப்போம். மற்றது வந்து எந்த ஒரு உறவு அதாவது சொல்கிறான் அதே நேரம் வந்து எந்த ஒரு சில உறவுகளையும் அக்கா சொல்லியிருந்தீங்க. அப்போ அவர்களும் வந்திருந்தாமே ஒரு வேலையுமே சாப்பிட்டாங்க. கடைசி நேரத்தில் வந்து விஷயம் வந்து சுவாசனைக்கான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணது எல்லாருக்குமாக நன்றி சொல்லிக்கொண்டு ஸ்பெஷலி வந்து ரோக்காக்காவுக்கு வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரோக்கான்னு சொன்னால் இந்த நினைவு தினத்துக்கு வந்து நீங்கள் நல்ல ரூபா சேர்ந்த சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாரும் வயிறு சாப்பிட்டது. அப்போ என் மூலம் இந்த உதவியை செய்தாங்க உங்களுக்கு வந்து மறுபடியும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உண்மைக்குமே அந்த கமலாதேவி அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு இதே இந்த காணொலியை நிறைவு செய்யப்போது இந்த காணொலி வீடியோ கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அதில் உங்களோட இந்த நான் சேருவேன்.